பிறந்த குழந்தைய எப்படி பராமரிக்கிறது? இப்போ தாய்மாருக்குலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இப்போ பிறந்த உடனே குழந்தை வந்து மதர் கையில் கொடுப்பாங்க. இமிடியேட்டாக நம்ம பச்சிளம் குழந்தைங்களுக்கு 3வது நாள் கொஞ்சம் மஞ்சளாக தெரியும், உங்களுக்கு ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து சளி எடுப்பாங்க, குளிக்கும்போது வாயிலேருந்து சளி எடுப்பாங்க, மூக்கு ஊதுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா வணக்கம், நான் டாக்டர் ராஜராஜன், எம்டி, குழந்தைகள் மருத்துவர், பிவெல் ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா, பிறந்த குழந்தைய எப்படி பராமரிக்கிறது? இப்போ தாய்மாருக்குலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பிறந்த உடனே குழந்தை வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க, இது மதர் கையில் கொடுப்பாங்க. இமிடியேட்டாக நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். இப்போது சிசேரியன்னா அம்மா வந்து கொஞ்சம் மயக்கமாக இருப்பாங்க, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஃபீட் பண்ணலாம். பட் நார்மல் டெலிவரினா இமிடியேட்டாக நம்ம மதர் ஃபீடிங் எவ்வளோ சீக்கிரம் தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தாய்ப்பால் கொடுங்க. அப்புறம் வந்து நிறைய பேரை குழந்தைய தூக்க விடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன், ஏதாவது சளி பிடிச்சிடும், ஃபீவர் வந்துடும். ஸோ அதனால் யார் குழந்தைய தூக்குறாங்களோ அவங்க கை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு தூக்குங்க. அப்புறம் வந்து தண்ணி, வேறு இந்த ஜாதிக்காய், மாசிக்காய், விளக்கெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்கணுன்னு எதுவும் அவசியமே கிடையாது. ஸோ தாய்ப்பாலே போதும், தண்ணி கூட எதுவும் வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தொப்புள் கொடி. இப்போ தொப்புள் கொடி வந்து நமக்கு விழுறதுக்கு 7லேருந்து 10 நாள் கூட ஆகும். ஸோ அது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸ் வந்து அதுக்கு க்ளீன் பண்ணி டெய்லியும் அதுக்கு ஒரு இது ஆயின்மெண்ட் மாதிரி வைப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் அதில் அப்ளை பண்ணோம் காயிற வரைக்கும். ஸோ குளிப்பாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஒரு 4-5 நாள் கழித்து குளிப்பாட்டுறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலே கூட ஒரு தடவை குளிப்பாட்டிட்டுருவாங்க. ஸோ டெய்லி குளிப்பாட்டுங்க. ஆனால் வந்து நம்ம மூக்கில் வாயில் தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. கேன் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிலே நீங்கள் குளிப்பாட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம தடுப்பூசியெல்லாம் பற்றி சொல்லுவாங்க டாக்டரு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பச்சிளம் குழந்தைங்களுக்கு 3வது நாள் கொஞ்சம் மஞ்சளாக தெரியும், உங்களுக்கு ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு வர ஜாண்டிஸ் கிடையாது. இது வந்து நார்மலாக வர ஜாண்டிஸ். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து குழந்தைக்கு வந்து மதரோட பிளட்டு தான் இருந்தது. அது இப்போது மாறி குழந்தையோட பிளட் மாறும்போது இந்த இயற்கையாகவே இது நடக்கும். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த லைட்டில் வைப்பாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் லைட்டில் வைப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, 3rd டேவே நமக்கு 3வது நாளே பிளட்டில் இந்த லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அது பார்த்து நம்ம அது சரி செய்துக்கலாம். பட் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது வெயிலில் காமிங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் மருத்துவரை பார்த்துட்டு அது என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனைப்படி நீங்கள் அது செய்யுங்க. நிறைய பேர் வந்து இந்த முத்தம் கொடுக்கறது, இந்த வாய் ஊதுறது, சளி எடுப்பாங்க, குளிக்கும்போது வாயிலேருந்து சளி எடுப்பாங்க, மூக்கு ஊதுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வாயில் இருக்கிற கிருமிகள்லாம் குழந்தைக்கு போகும். இதையும் நம்ம கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மருத்துவர் சொல்கிறபடி நம்ம செய்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக எல்லாமே நடக்கும். இயற்கை மீதியை பார்த்துக்கும். நம்ம பண்ணுற வேலை வந்து வெறும் தாய்ப்பால் கொடுக்கணும், ப்ளஸ் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குழந்தைய தூக்கணும். நம்ம சுத்தமான ஒரு இதில் சூழ்நிலையில் வச்சுக்கணும் குழந்தைய. அப்புறம் வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கும், என்ன ட்ரெஸ் போடுறது குழந்தைன்னு. இப்போது குழந்தையோட சூடு, வெப்பம் வந்து நம்மளோட சூடு 37 டிகிரி செல்சியஸ் அதே தான் இருக்கணும். ஸோ அப்போது வந்து வெளியில் டெம்பரேச்சர் பாருங்கள். வெளியில் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஸ்வெட்டர் போடுங்க, குல்லா போடுங்க, ஹேண்டு க்ளவுஸ் போடுங்க, காலுக்கு சாக்ஸ் போட்டுருங்க. பட் வெளியில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஒரு லேயர் காட்டன் போட்டால் போதும். ஸோ மொத்தத்தில் குழந்தையோட சூடு நம்ம சூடு ஒரே மாதிரி இருக்கணும். குழந்தை சில்லுன்னு இருந்துச்சுன்னா உள்ளங்கையில் ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருக்கும், நீல கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணோம்னா குழந்தையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். மொத்தத்தில் வந்து குழந்தை வந்து நம்ம பராமரிக்கிறது வந்து ரொம்ப கவனமாக பராமரிக்கணும். இப்போது நம்ம இது பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா குழந்தையோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மருத்துவர் அடிக்கடி பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. தேங்க்யூ.